Illustration 9. From the following balance sheet of Brinda and Praveena, who shares profit and losses in the ratio of 3:4. So, ரெண்டு பேரும் எந்த ரேஷியோல ஷேர் பண்றாங்க? 3:4 ரேஷியோல ஷேர் பண்றாங்க. Calculate interest on capital at 6% சொல்றாங்க for the year ending December. ஓகேங்களா, 31st December. அப்புறம் பாருங்க, இங்க உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓகேங்களா, பட் இங்கே பாருங்கள், வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே லைபிலிட்டி சைடு கொடுத்துருக்காங்க, அசட் சைடில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் உங்களுக்கு இதுனா இருக்குது, லைபிலிட்டி சைடில் இருக்குது. அப்போ இது உங்களுக்கு லாஸ், இது கரெக்டுங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஏன்னா இது நம்ம வந்து நெக்ஸ்ட் இயரில் இதை பே பண்ணுற மாதிரி வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆன் 1st July 2017, Brinda introduced an additional capital of 6,000 and on 1st October 2017 Praveena introduced 10,000 drawings of Brinda and Praveena during the year were 5,000 and 7,000 respectively. Profit earned during the year was 31,000 சொல்றாங்க. So profit எவ்வளோ இங்கே earn பண்ணியிருக்காங்க? 31,000 earn பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ இங்கே லாஸ் கூட இருக்குது பாருங்கள், இங்கே லாஸ் கூட இருக்குது, இங்கே ப்ராஃபிட் இருக்குது, கரெக்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இதில் இதை மைனஸ் பண்ணி ஆகணும். அப்போ எக்ஸாக்ட் நம்மளுக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட் இருக்குன்னா இதில் பார்த்தா 31,000 மைனஸ் 10,000 பண்ணால் எவ்வளோ வரும் உங்களுக்கு? 21,000 வரும், கரெக்டுங்களா? ஓகே, இதுதான் உங்களோட எக்ஸாக்ட் ப்ராஃபிட் ஆக்சுவலி. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் பிகினிங் கேபிட்டல் கொடுக்கல நம்மளுக்கு, கரெக்டுங்களா? இங்கே க்ளோசிங் கேபிட்டல் தான் இருக்குது. ஓகே, பிகினிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணுமா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? பர்டிகுலர்ஸ் பிருந்தா பிரவீனா ரெண்டு பேரோட இது எழுதிக்கோங்க. கேபிட்டல் ஆன் 31st லாஸ்ட், அது என்னது? 30,000 and 40,000. ஓகேங்களா? ஸோ அதை எடுத்து நம்ம இங்கே ரெண்டு இடத்துல எழுதிடணும். அப்புறம் இங்கே ட்ராயிங்ஸ் கொடுத்துருந்தாங்க, ரைட்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ட்ராயிங்ஸ் பாருங்கள், பிருந்தா அண்ட் பிரவீனாவோட ட்ராயிங்ஸ் வந்து 5,000 and 7,000. ஸோ நம்ம ஆட் பண்ணணுமா? 5,000 and 7,000. ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு 35,000 வரும், இங்கே வந்து 47,000 வரும். அப்புறம் வந்து பாருங்கள், லெஸ் என்ன பண்ணணும்னா அடிஷ்னல் கேபிட்டல் அண்ட் ப்ராஃபிட் நம்ம லெஸ் பண்ணோம், கரெக்டுங்களா? ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6,000 அண்ட் வேறு அங்கே உங்களுக்கு 10,000. ஸோ 6,000 and 10,000 எழுதியாச்சு, ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள் ப்ராஃபிட், நான் என்ன சொன்னேன்? ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக இதுதான் இருக்குது. ஓகே, எப்போவுமே கொஞ்சம் நல்லா கரெக்டாக பாருங்கள், கொஷின் தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த ப்ராஃபிட் நம்ம என்ன பண்ணோம்? ரெண்டு பேருக்கு டிவைட் பண்ணோம், கரெக்டுங்களா? ரெண்டு பேருக்கு எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஆல்ரெடி கொஷினில் கொடுத்துருந்தாங்க 3:4 ரேஷியோவில், ஓகேங்களா? ஸோ 3 + 4 7, ஓகேங்களா? இங்கே வந்து 4/7, ஓகேங்களா? ஸோ எப்படி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், என்ன எப்படி பண்ணுவீங்க நீங்கள் இதை? ஸோ 21,000 இங்கே பாருங்கள், 21,000 into 3/7. ஓகே, 7 டேபிள்ஸில் 21 எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். ஸோ 0 0. ஸோ 3 3s are 9, 9,000 வந்துடுச்சு. ஸோ அதான் இங்கே 9,000 எழுதியிருக்கோம். அதே மாதிரி இந்த 12,000 எப்படி வந்தது உங்களுக்கு? 21,000 into 4/7. ஸோ 7 டேபிள்ஸ் 21, 3 டைம்ஸ் 3,000. ஸோ 4 3s are 12. அதான் இங்கே 12,000 வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ரெண்டுமே ஆட் பண்ணி இங்கே போட்டுருங்க 22,000, இது ரெண்டும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 15,000. இப்போ இது ஃபுல்லாக கரெக்டாக க்ளீனாக நீங்கள் போட்டுருங்க. இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு 35,000 வந்து 35,000 மைனஸ் 15,000 20,000. அதேமாதிரி இது ரெண்டு ஆட் பண்ணால் 47,000, இது கூட இதை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 25,000 வந்துச்சு. எக்ஸாக்ட் கேபிட்டல் உங்களோடது இதுதான் வந்திருக்கு, ஓகேங்களா? இப்போ நான் இதெல்லாம் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கிரெடிட்டட், ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? 31,000. ஆனால் பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு? பேலன்ஸ் 10,000 மைனஸ் பண்ணால் 21,000. அதுதான் ரெண்டு. திஸ் அமௌண்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் தேர் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் 3:4ன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணலாம், நம்ம ஃபார்முலா வச்சு. கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பிருந்தா போட்டுக்கோங்க, அண்ட் என்ன போடுவீங்க? பிரவீனான்னு போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அவங்க எவ்வளோ கேபிட்டல், 1 இயருக்கு ஒரு கேபிட்டல் இருக்கும்ல 20,000, அதுக்கு நம்ம 1 இயருக்கு கேல்குலேட் பண்ணோம். ஸோ 6/100, ஓகேங்களா? 6% கொடுத்துருக்காங்க, கேன்சல். 6 2s are 12. ஸோ 12 2 0 மிச்சம் இருக்குது, அதை நம்ம இங்கே எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே அடிஷ்னல் கொண்டு வந்தோம், ரைட்? இங்கே பாருங்கள். ஸோ பிருந்தா எவ்வளோ கொண்டு வந்திருக்கான்? 1st July கொண்டு வந்திருக்கான். ஜூலைனா 7 வரும், கரெக்டுங்களா? ஸோ ஜூலை அப்புறம் வந்து 6,000. ஸோ 6,000 into 6/100 into 6 எவ்வளோ மந்த் பாருங்கள்? 7. ஸோ 7 8 9 10 11 12. ஸோ 6 மந்த், 6/12. ஸோ இது கேன்சல் பண்ணுங்கள். இது வந்து 2 டைம்ஸ், இது 3 times 0 0 0 0 cancel.
6 3s are 18 180 ஓகேங்களா. ஸோ ரெண்டு ஆட் பண்ணால் உங்களுக்கு 1380. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ இருந்தது, உங்களோட ஓப்பனிங் அமௌண்ட் என்ன வந்தது 25,000. இது கரெக்டுங்களா. ஸோ அதை இங்கே எழுதிக்கோங்க. 25,000 into 6/100. 0 0 0 0 cancels. 6 5s are 30 and 6 2s are 12 13 14 15. ஸோ 1500 ஓகேங்களா. அதுக்கப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் பாருங்கள், எப்போ கொண்டு வந்திருக்கான் அவன் அடிஷ்னல் கேபிட்டல்? அக்டோபரில் கொண்டு வந்தான் அவன். யார்? பிரவீனா. ஓகேங்களா. அவள் கொண்டு வந்தால் அக்டோபரில். ஸோ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 month. அப்போ நம்ம அவளோட ஆவரேஜ் பீரியட் எவ்வளோ 3/12 போடுவோம். ஓகேங்களா. ஸோ 3 tablesல இது கரெக்டாக இருக்கும். 6 tables 12 2 times. ஸோ 2 tablesல இது 0 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் 2 tablesல 150 times. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 115 வந்துடும் உங்களுக்கு. ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணால் 1615 வந்துடும். ஓகேங்களா. இவ்வளோ தான் இந்த சம்மில். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் சம் தான். அவ்வளோதான்.